அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி, என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, அதேமாதிரி நட்சத்திரத்தோட குணம் என்ன, கேட்ட நட்சத்திரக்காரங்களோட குணம் என்ன, நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம், என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும், இதெல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கேட்டைங்கிறது பார்த்திங்கன்னா அது விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் அடுத்தடுத்த ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசி வரும். ஒரே நட்சத்திரத்தில் 2 ராசிக்காரங்க இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கேட்ட நட்சத்திரனால அது விருச்சிக ராசி மட்டும்தான். அப்போ கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது புதனுடைய நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம். ஏன்னா 1, 2, 3, 4 இந்த முழுமையான பாதம் 4 பாதங்களும் உள்ளடக்கிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. உடைபடாத நட்சத்திரம். மற்ற நட்சத்திரமும் ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைபட்ட நட்சத்திரமாக வரும். அடுத்த ராசிக்கு 2 பாதம் வரும், இங்கே 2 பாதம் வரும், இல்லை இங்கே 1 பாதம் வரும், அங்கே 3 பாதம், இப்படியெல்லாம் மாறும். இப்போது கேட்டை நட்சத்திரங்கிறது உடைபடாத நட்சத்திரம். அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் வரும். சரிங்களா? கேட்டை நட்சத்திரக்காரங்களோட குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஞானம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புத்திசாலியாக இருப்பாங்க, பயங்கர புத்திசாலி. கேட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. ஒருத்தர் பேசினாலே கண்டுபிடிச்சிக்குவாங்க அவங்க யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்கன்னா அவங்க வார்த்தைகளை கவனிப்பாங்க, ஒருத்தரோட பேச்சை கவனிப்பாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அந்த குணம் இருக்கும். அவங்க லிப் மூமெண்ட்டை கவனிப்பாங்க. இவங்க நல்லது பேசுகிறாங்களா, கெட்டது பேசுகிறாங்களா, இல்லை அவங்க பொய்யா பேசுகிறாங்களான்னு கணிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த கேட்ட நட்சத்திரம். பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, திறமசாலிங்க, பயங்கர திறமசாலியாக இருப்பாங்க, புத்தி கூர்மையோடையவர்கள் சொல்லலாம். அறிவு ஜாஸ்தி உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், அது செவ்வாயோட வீடாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக இருப்பாங்க. கேட்ட நட்சத்திரக்காரர் இருக்கிற இடமே அமைதியாக இருப்பாங்க. பல விதமான யோசனைகள் அவங்க மண்டையில் ஓடிட்டே இருக்கும், பல விதமான சிந்தனைகள் இருக்கும். பயங்கர டேலண்டான பர்சன் சொல்லிடலாம். புத்தி கூர்மை இவங்களுக்கு ஜாஸ்தி. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அது புதனுடைய நட்சத்திரம் வேறு, விருச்சிக ராசி வேறு, காலபுருஷ தத்துவப்படி இது 8ஆம் ராசியாக வரும். நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. ரகசிய நடவடிக்கை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசிய நடவடிக்கை அதிகமாக இருக்குங்க. ஒரு விஷயத்த வெளியே சொல்ல வேண்டாம், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சில பேரில் வளரிடுவாங்க, இவங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விட மாட்டாங்க. ஒருத்தவங்க இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம்னு சொன்னால் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு சில பேரில் அந்த போட்டு கொடுக்குறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த குணம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா விருச்சங்கிறதே ஒரு ரகசியத்துக்கு உண்டான ராசி விருச்சகம். ஏன்னா ராசி சின்னமே தேல் இருக்கிற இடம் தெரியாது, புதருக்குள்ளே இருக்கும், செடி கொடிகளில் இருக்கும், இருக்கிற இடம் தெரியாது. அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசினியர்கள். அது கேட்ட நட்சத்திரனாலே கண்டிப்பாக அந்த குணம், புத்திசாலி, அறிவாளியாக இருப்பாங்க, திறமசாலியாக இருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு இருந்தால் கூட இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கற்பனை எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள். ஒரு விஷயத்தை நினச்சா போட்டு அதையே நினச்சி போட்டு குழப்பிக்கிட்டு அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், கெட்டதோ நல்லதோ, அது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு சில பேர் அப்படியே அடுத்த டக்குன்னு மைண்டை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களால் அது மாதிரி மாற முடியாது. ஒன்று நினச்சிங்கன்னா 10 நாள் 20 நாள் 1 மாதமாக இல்லை வருஷமே அதையே நினச்சி சிந்திக்கக்கூடியவர்கள் கேட்ட நட்சத்திரக்காரங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த குணம் இருக்கும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், அங்கே சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி விருச்சிக ராசி, காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த குணம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். நல்ல குணங்க, ஆனால் நல்ல குணம் இருக்கும். இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்க பிடிக்கும், அடுத்தவங்க கூட நல்லா பழகிடுவாங்க, நல்ல ஒரு இது இருக்கும் அவங்ககிட்ட, நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கும். இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இது கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். அந்த குணமே அவங்களுக்கு அதுதான். நண்பர்களுக்காக உதவி செய்கிறது, ரகசியத்தை காப்பாற்றுறது, இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தனித்தன்மைன்னு சொல்லலாம். ஆன்மீக வழிபாடு, கரெக்டாக கோயிலுக்கு போகிறது, இறை வழிபாடு பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களாம் கரெக்டான இதுங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கூடாதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள்.
இப்போ உங்களுக்கு பிறக்கும் போதே புதன் தசை தான். இப்போ பிறக்கும் போதே உங்களுக்கு புதன் தசை நடந்திருக்கும். பிறக்கும் போது புதன் தசை, புத்திக்கு உண்டான கிரகம் புதன். பிறக்கும் போது புதன் தசை முடிஞ்சு உங்களுக்கு 2வது வரக்கூடிய கேது தசை. புதன் தசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு கேது தசை வரும். அது ஒரு 7 வருஷம். இந்த 3வது வரக்கூடிய சுக்கிர தசை தாங்க உங்களோட வாழ்க்கையை தலைகீழ மாற்றும். ஒரு சில பேர் கேட்ட நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது வந்து புதன் தசையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்லா துருதுருன்னு இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதேமாதிரி கேது திசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஞானம், அந்த அறிவு, உலகத்தை பற்றிய இந்த அறிவு, இந்த எல்லாமே வந்து கேது திசையில் நல்ல ஒரு சிந்தனை, இதெல்லாமே வந்து கேது திசையில் கொடுத்துருக்கும். கேது திசையில் ஒரு பக்குவப்பட்டுருவாங்க 2வது வரக்கூடிய திசையில். ஒரு சில பேருக்கு 10 வருஷம் புதன் தசை நடக்கும் ஆரம்பத்தில் பிறக்கும் போது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 17 வருஷமும் புதன் தசை நடந்துடும். இந்த 1ஆம் பாதத்துலலாம் ஸ்டார்டிங்கில் பிறந்தவங்களுக்குலாம் பாருங்கள் 17 வருஷமே புதன் தசை நடக்கும். ஒரு சில பேருக்கு 13 வருஷம் நடக்கும். ஒரு சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தசாபத்தி நடக்கும். ஒரு 10 வயசு 15 வயசுன்னு வச்சுட்டா கூட உங்களுக்கு 7 வருஷம் கேது திசை. 20 வயசுக்கு மேலே 22 23 வயசுலலாம் கேது திசை முடிஞ்சிடும். இந்த 3வது வரக்கூடிய சுக்கிர திசை தாங்க ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர திசை 20 வருஷம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 வயசு வரைக்குமே சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிரன் தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கும். அந்த சுக்கிர திசையில் தான் பாருங்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள் சுக்கிர திசையில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். சுக்கிரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல கணவன், வசதியான கணவன் அல்லது வசதியான மனைவி, சொகுசான வாகனம் வாங்குறது, பங்களா வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாம் அந்த சுக்கிர திசையில் தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா சுக்கிரன்கிறது சுகபோகத்துக்கு அதிபதி. காதல், காமம் இதெல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிர திசையில் லவ் வந்துடும். சுக்கிரன் வந்துட்டாலே வந்து பாருங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க பாருங்கள் சுக்கிர திசை வந்தாலே 3வது வரக்கூடிய சுக்கிர திசை காதல் வந்துடும். ஏன்னா சுக்கிரன் காதலுக்கு அதிபதி சுக்கிரன் தான், காமத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். இந்த காதலும் காமத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து ராகுவோட சனியோட சேராமல் இருக்கணுங்க. சனியோட சேர்ந்தா இருந்து சுகத்தை கெடுத்துருவார். சுகமான வாழ்க்கை உங்களால் அனுபவிக்க முடியாது. எல்லாம் கைக்கு வர மாதிரி இருக்கும், ஒன்றுமே நடக்காது. லவ் ஃபெயிலியர் ஆகும். சுக்கிரன் சனி சேர்ந்து 3ஆம் தசை சுக்கிர திசை இருக்கவங்களுக்கு பாருங்கள் காதலில் தோல்வி ஏற்படும். சுக்கிரன் ராகும் சேரவே கூடாது. சுக்கிரன் வந்து செவ்வாய் சேர்ந்தால் கூட சில பிரச்சனைகள் கொடுக்குது, ஆனால் சில பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்துரும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால சில நன்மையான, ஏன்னா பிருகுமங்கல யோகமாக வேலை செய்கிறனால அது என்ன ஆதிபத்தியமாக இருக்குன்னு அதையும் பார்த்துருணுங்க. சரிங்களா? இதே நீங்கள் மீன லக்னம், தனுசு லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா அந்த சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து அல்லது ராகு சனியோட சேர்ந்து அந்த சுக்கிர திசை 20 வருஷம் வீண் தான். அந்த 40 வயசுக்கு வரைக்குமே உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிடும். இது சுக்கிரன் வந்து குருவோட பார்வை, குருவோட சேர்க்கை இல்லாமல் அட்லீஸ்ட் உங்களுக்கு குருவோட பார்வையிலிருந்து வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருந்தால் சுக்கிர திசை அருமையாக வேலை செய்யும். அவர் சனி ராகுவோட மட்டும் சேராமல் இருக்கணும். சுக்கிரன் ரொம்ப முக்கியம். கேது கூட சுக்கிரன் சேர்ந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனை இருந்தால் கூட சில நல்ல அமைப்பு கொடுத்துருது. ஆனால் கேதுவோட சுக்கிரன் சேரதை விட ராகுவோட சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த 3வது வரக்கூடிய சுக்கிரன் ஜனன ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும். கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த 20 வருஷம் சுக்கிர திசை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்காது, அதில் சந்தேகமே கிடையாது. 3வது வரக்கூடிய சுக்கிர திசை முடிஞ்சு 4வது வரக்கூடிய சூரிய திசை அதிகார பதவி, அந்தஸ்து, ஒரு கௌரவம், அந்தஸ்து, பெரிய மனிதர்களோட தொடர்பு, அரசியலில் இருக்கவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, கவர்மெண்ட்டில் இருக்கவங்களோட நட்பு வட்டாரம் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த சூரிய திசையில் அந்த 6 வருஷத்தில் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4வது வரக்கூடிய சூரிய திசையில் கிடைக்கும். 5வது வரக்கூடிய சந்திர திசை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழந்தைங்களெல்லாம் செட்டில் பண்ணிடுவீங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறது, பிஸ்னஸ், அந்த சந்திர திசையில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்கள பாருங்கள் சந்திர திசையில் இருப்பாங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பாருங்கள் இந்த 4வது வரக்கூடிய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5வது வரக்கூடிய இந்த சந்திர திசையில் கிடச்சிடும். ஏன்னா பிறக்கும் போது நீங்கள் என்ன இதில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு புதன் திசையில் இருக்கீங்க, 2வது கேது திசை, 3வது சுக்கிர திசை, 4வது சூரிய திசை, 5வது சந்திர திசை வரும். அப்புறம் 6வது வந்து செவ்வாய் திசை வரும். அப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு ராகு திசை வரும். முக்கியமான திசை உங்களுக்கு பிறக்கும் போது முக்கியமான, அதனால மறுபடியும் சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான திசை அந்த சுக்கிர திசை தாங்க. அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கிளிக்கு தான் உங்களுக்கு. சுக்கிரன் யோகத்தை செய்யும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அவயோகத்தை செய்யும். ஒரு சில பேர் அந்த சுக்கிர திசை கெட்டு 40 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க பாருங்கள், சூரிய திசையில் நல்லா இருப்பாங்க. சூரிய திசையில் 6 வருஷம், அந்த 6 வருஷம் கேப்பில் கூட நல்லா இருந்துட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்த்து வைப்பாங்க அந்த 6 வருஷத்தில். சந்திரன் 10 வருஷம். சந்திரன் வந்து லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஷ லக்னத்தில் இருந்தீங்கன்னா சந்திர திசை நல்லாயிருக்கும். எந்த லக்னத்துக்கு சந்திர திசை வரக்கூடாது? மகர கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாது. அது கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாது. நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா கூட சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி, ஏதோ குரு பார்வை இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும். அப்போ கூட மனம் கெடும்.
8ஆம் அதிபதிங்கிறதுல தனுசு லக்னத்துக்காரங்க கூட சந்திர திசை பெருசாக வேலை செய்கிறது கிடையாது. அவர் இருக்கிற இடத்த பொறுத்து. சந்திரன் எங்கேயோ போய் ராகோடையும் சனியோட மாட்டிக்கிட்டாருன்னா பெரிய கண்டத்தையும் அசிங்கமானத்தையும், பெண்களால் தொந்தரவு, அசிங்கமானம், நீர்களால் தண்ணியில் ஆபத்து, தண்ணியில் கண்டம்னாலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சந்திர திசையில் தான் நடக்கும். அப்போ சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். அந்த 10 வருஷம் எப்படி இருக்குன்னா ஜனன ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த அமைப்பு பொறுத்து. சரிங்களா? அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசையில் ஒரு சில பேருக்கு அந்த பல் சார்ந்த தொந்தரவு, பல்லு பிரச்சனை, அது பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது. ஏன்னா செவ்வாய் ராகோட சனியோடு இருந்து அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக சொன்னதெல்லாம் நடக்கும். செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த 50 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் வீடெல்லாம் வாங்குறாங்க பாருங்கள். ஏன்னா பூமிக்காரங்கன்னு செவ்வாய். அந்த 50 வயசில் வீடு வாங்குறவங்களுக்குலாம் பாருங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கும். அந்த செவ்வாய் வந்து நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து அல்லது நீ கன்னி லக்னமாக இருந்தால் அந்த செவ்வாய் வேலை செய்யாது. இதே மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். மகர லக்னத்துக்கு கூட செவ்வாய் திசை நல்லா பண்ணுது ஒரு சில இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் செவ்வாய் அருமையாக வேலை செய்யும். விருச்சிக லக்னத்துக்கு சொல்லவே வேண்டாம், அவர் லக்னாதிபதியாக வேலை செய்வார். இப்போ இந்த லக்னத்துக்குலாம் செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்திலிருந்து நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் பரிபூர்ண ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரங்காரங்க அனுபவிப்பீங்களா, சந்தேகமே கிடையாது. மெயினாக உங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய அந்த 3வது வரக்கூடிய சுக்கிரதசை எப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் 40-50 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்திர தசை செவ்வாய் தசை பார்க்கணும். சந்திரன் எங்கே இருக்கார், செவ்வாய் எங்கே இருக்கார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போகும். இப்படி தான் உங்கள் லைஃப் போகுங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்ல குணம், நல்ல மனம் உங்களுக்கு இருக்கும். கணக்கு போடுறதுல ஒரு பக்காவான ஆளுன்னு சொல்லிடலாம். கணக்கு வழக்கு உங்களுக்கு நல்லாவே வரும். ஒரு சில பேருக்கு மேக்ஸ் வராது. புதன் ஜாதகத்தில் கெட்டு போனால் அந்த மேக்ஸ் இந்த கணக்கு வழக்கு வராது. புதன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கணக்கு வழக்கில் புலியாக இருப்பாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க. கரெக்டாக செலவு பண்ணுவாங்க. எங்கெங்கே யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி செலவு பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேட்டையினாலே கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கற்பனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த புதனும் அந்த ஜாதகத்தில் சனி உங்களுக்கு புதனும் உங்களுக்கு கேது சுக்கிரன் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிடும். புதன் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா அறிவு இருக்காது, அறிவை வேறு விதமாக பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி புதன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போச்சுன்னா தோல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாமே அந்த புதன் கெட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்குது. மெயினாக அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களே கற்பனை ஒன்று நினச்சி அதையே ஆழ்ந்து சிந்திப்பீங்க. அது ஒரு மைனஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று நினச்சா அதுலேருந்து ஈஸியாக உங்களால் வெளிவர்றது முடியாது. உங்களால் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கேட்ட நட்சத்திரக்காரங்கள், அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். நிறைய பேர் வணங்க வேண்டிய தெய்வம் என்னங்க சார்னு கேட்குறீங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி வந்து புதன்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதேமாதிரி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வருஷத்துக்கு ஒரு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதேமாதிரி வந்து கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க வந்து புதனுடைய ஸ்தலம் திருவன்காடுன்னு சொல்லுவாங்க. திருவன்காடுக்கு புதனுடைய ஸ்தலம். வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் இருக்க திருவன்காடு கோயிலுக்கு போய் புதனை வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க கோயிலுக்கு போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.